ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல திருப்பதி அலிப்பிரி நடைவழி பாதையை பற்றிய முழுமையான தகவல்களை பார்க்கலாம். திருப்பதியிலிருந்து திருமலைக்கு நடந்து போறதுக்கு 2 நடைவழி பாதைகள் இருக்கு. அலிப்பிரி நடைவழி பாதை மற்றும் ஸ்ரீவாரிமெட்டு நடைவழி பாதை. இன்றைய வீடியோவில் நாம அலிப்பிரி நடைவழி பாதையை பற்றிய தகவல்களை தான் பார்க்க போறோம். அலிப்பிரி வழியாக நடந்து போய் திருமலை அடைவதற்கு சுமார் 9 கிலோமீட்டர் தூரம் நாம நடக்க வேண்டியிருக்கும். இதுல 3550 படிக்கட்டுகளும் இருக்கு. அலிப்பிரி வழியாக திருமலை நடந்து போவதற்கு 4 மணி நேரத்திலிருந்து 6-6.5 மணி நேரம் ஆகலாம். இது ஒவ்வொருத்தருடைய உடல்நிலையை பொறுத்தும் நடக்கக்கூடிய வேகத்தை பொறுத்தும் மாறுபடும். அலிப்பிரி வழியாக திருமலைக்கு போவதற்கு எந்தவித தரிசன டிக்கெட்டோ அல்லது தரிசன டோக்கனோ இருக்கணும் என்பது அவசியம் கிடையாது. எந்தவித தரிசன டிக்கெட் இல்லை என்றாலும் தரிசன டோக்கன் இல்லை என்றாலும் நாம் அலிப்பிரி வழியாக நடந்து போகலாம். NRI தரிசனம், இன்ஃபேன் தரிசனம், நேரடியாக போய் VIP பிரேக் தரிசன டிக்கெட் வாங்கி பெருமாளை தரிசனம் செய்வதற்கு பிளான் இருக்கக்கூடியவர்கள் அல்லது டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலமாக பெருமாளை தரிசனம் செய்வதற்கான பிளான் இருக்கக்கூடியவர்கள் என்று எல்லாருமே அலிப்பிரி நடைபாதை வழியாக எந்தவித தரிசன டோக்கன் மற்றும் டிக்கெட் இல்லாமல் நடந்து போகலாம். நமக்கு தரிசனத்திற்காக டோக்கன் அல்லது டிக்கெட் தேவைப்பட்டால் அதை நாம் வாங்கிக்கலாம். அலிப்பிரி நடைபாதையினுடைய தற்போதைய நேரம் அதிகாலை 5 மணியிலிருந்து இரவு 9:30 மணி வரைக்கும் அலோ பண்ணுறாங்க. இதில் மதியம் 2 மணிக்கு பிறகு 70 அல்லது 100 பேர் சேர்ந்த பிறகு ஒவ்வொரு குரூப்பாக தான் அலிப்பிரி வழியாக நடந்து போகிறதுக்கு அலோ பண்ணுறாங்க. மதியம் 2 மணிக்கு மேலே 12 வயதிற்கு குறைவான குழந்தைகள் இருக்கக்கூடியவர்களை அலிப்பிரி வழியாக நடந்து போகிறதுக்கு அலோ பண்ணுறது கிடையாது. 12 வயதிற்கும் குறைவான குழந்தைகள் இருக்கக்கூடியவர்கள் அதிகாலை 5 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும் மட்டும்தான் அலிப்பிரி வழியாக நடந்து போகிறதுக்கு அலோ பண்ணுவாங்க. அலிப்பிரி நடைபாதை இரவு 9:30 மணிக்கு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதற்கடுத்து மறுநாள் அதிகாலை 5 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இரவு 9:30 மணிக்குள்ளே நீங்கள் அலிப்பிரி நடைபாதைக்குள்ளே என்டர் ஆகிட்டீங்கன்னா அதற்கப்புறம் எத்தனை நேரம் வேண்டுமானாலும் நீங்கள் அலிப்பிரி வழியாக திருமலைக்கு நடந்து போகலாம். ரேணிகுண்டாவிலிருந்து அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் வர்றதுக்கு பஸ், ஆட்டோ, கேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ரேணிகுண்டாவிலிருந்து திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் வர்றதுக்கு 30 ரூபா ஒருத்தருக்கு கலெக்ட் பண்ணுவாங்க. ரேணிகுண்டாவிலிருந்து அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் வர்றதுக்கு 30 ரூபாயிலிருந்து 40 ரூபாய் வரைக்கும் கலெக்ட் பண்ணுவாங்க. ரேணிகுண்டாவிலிருந்து திருமலைக்கு போகக்கூடிய டைரக்ட் பஸ்ஸஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக அவைலபிளாக இருக்கும். அந்த பஸ்ஸில் ஏறி நீங்கள் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டில் இறங்கிக்கலாம். அலிப்பிரி பாலாஜி லிங்க் பஸ் ஸ்டாண்டில் இருந்து அலிப்பிரி மலை அடிவாரம் வர்றதுக்கு ஒரு 4 நிமிடம் நடக்கக்கூடிய தூரம் தான் இருக்கும். திருச்சானூர்லேருந்து அலிப்பிரி மலை அடிவாரத்திற்கு வர்றதுக்கு டைரக்ட் பஸ்ஸஸ் எதுவுமே கிடையாது. திருச்சானூர்லேருந்து திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கோ அல்லது திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கோ வந்து அங்கேருந்து திருமலைக்கு போகக்கூடிய பஸ்ஸஸில் ஏறி அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் இறக்கி விட சொல்லலாம். அதற்கு ஒருத்தருக்கு 30 ரூபாய் கலெக்ட் பண்ணுவாங்க. திருப்பதி பஸ் ஸ்டாண்டில் இருந்தும் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தும் அலிப்பிரி மலை அடிவாரம் வரைக்கும் வர்றதுக்கு ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அதற்கு ஒருத்தருக்கு 30 ரூபாய் கலெக்ட் பண்ணுவாங்க. ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தோ பஸ் ஸ்டாண்டில் இருந்தோ அலிப்பிரி மலை அடிவாரம் வரைக்கும் வர்றதுக்கு நீங்கள் ஒரு கம்ப்ளீட் ஆட்டோ ஹேர் பண்ணுறீங்கன்னா 120 ரூபாயிலிருந்து 150 ரூபாய் வரைக்கும் கூட கேட்குறாங்க. நீங்கள் கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணிவிட்டு ஏறிக்கலாம். நீங்கள் உங்களுடைய ஓன் வெஹிக்கிள்ஸில் திருப்பதிக்கு வந்திருக்கீங்கன்னா கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி அலிப்பிரி பாலாஜி லிங்க் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ் பக்கத்துலேயே இருக்குது. அங்கே ஓப்பன் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. அங்கே பார்க்கிங்காக எந்த சார்ஜஸுமே கலெக்ட் பண்ணுறது கிடையாது. இருந்தாலும் உங்களுடைய வெஹிக்கிள்ஸ் அங்கே சேஃபாக இருக்கும். அல்லது திருப்பதி RTC பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் கெஸ்ட் ஹவுஸ்லையும் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. அதுவுமே ஓப்பன் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி தான். அங்கே 24 மணி நேரத்திற்கு சுமார் 80 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. அங்கேயும் உங்களுடைய வெஹிக்கிள்ஸ் சேஃபாக தான் இருக்கும். அதற்கடுத்து அலிப்பிரி மலை அடிவாரத்திற்கு முன்னாடி அலிப்பிரி டோல்கேட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய கருட பகவான் சிலை இருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கருட பகவானுடைய ரைட் சைடில் அலிப்பிரி லக்கேஜ் டெபாசிட் கவுண்டர் பில்டிங் இருக்கும். அங்கே போய் நீங்கள் உங்களுடைய லக்கேஜஸை டெபாசிட் பண்ணிடலாம். க்ளோஸ்டாக இருக்கக்கூடிய பேக்ஸ் மட்டும்தான் டெபாசிட்டுக்காக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஐதர் ஜிப் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கணும் அல்லது லாக் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அதுபோல் பேக்ஸ் தான் டெபாசிட்டுக்காக அக்செப்ட் பண்ணிப்பாங்களே தவிர்த்து ஓப்பனாக இருக்கக்கூடிய பிக் ஷாப்பர் பேக்ஸ், கட்டப்பை இதெல்லாமே லக்கேஜ் டெபாசிட்டுக்காக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க.
அலிப்பிரி வழியாக நடந்து போகக்கூடிய சமயத்தில் செப்பல் ஷூ எதுவுமே அலோ பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் செப்பல்ஸ் எல்லாமே கூட ஒரு பேக்கில் கவர் பண்ணி உங்களுடைய லக்கேஜ்குள்ளேயே வச்சு நீங்கள் டெபாசிட்டுக்காக கொடுத்துடலாம். மற்றபடி மொபைல்ஸ், கேமராஸ், லேப்டாப்ஸ் இது எல்லாமே நீங்கள் அலிப்பிரி வழியாக நடந்து போகக்கூடிய சமயத்தில் எடுத்துகிட்டு போகலாம். அதே போல் லக்கேஜ் மேண்டேட்ரியாக டெபாசிட் பண்ணணும் என்பதும் அவசியம் கிடையாது. சின்ன பேக் தான் வச்சுருக்கீங்க, நீங்களே எடுத்துகிட்டு போயிடுவீங்கன்னாலும் அதுவும் நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். இப்போல்லாம் நாம் டெபாசிட் பண்ணக்கூடிய லக்கேஜஸில் ஜிபிஎஸ் டேக்ஸ் அட்டாச் பண்ணக்கூடிய காரணத்தினால நம்முடைய லக்கேஜ் திருமலைக்கு போய் ரீச் ஆகின உடனேயே நம்முடைய மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வந்துடும். உங்களுடைய லக்கேஜ் திருமலைக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு, எந்த கவுண்டர் நம்பரில் வந்து நீங்கள் திரும்ப வாங்கிக்கணும் என்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த எஸ்எம்எஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. லக்கேஜ் டெபாசிட் செய்யக்கூடிய அதே பில்டிங்கினுடைய செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்டிங் ஹால் இருக்குது. நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு அங்கே லேடிஸ் ஜென்ட்ஸ் 2 பேருக்குமே தனித்தனி பாத்ரூம், ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ண விருப்பப்பட்டால் அங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதற்கடுத்து அலிப்பிரி வழியாக நடந்து போகலாம். அந்த பில்டிங்கை விட்டு வெளியே வந்த உடனே அலிப்பிரி நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உடைக்கிறதுக்கு தேங்காய், படிக்கட்டுகளில் வைக்கிறதுக்கு மஞ்சள், குங்குமம், கற்பூரம் போன்ற எல்லா பூஜை பொருட்களுமே கிடைக்கும். அலிப்பிரி வழியாக நடந்து போகக்கூடிய சமயத்தில் தேவைப்பட்டால் சாக்ஸ் வியர் பண்ணிக்கலாம். சாக்ஸ் அலோ பண்ணுவாங்க. அலிப்பிரி நடைபாதை முழுவதுமே டிடிடி ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதே போல் ஜென்ட்ஸ் அண்ட் லேடிஸுக்கும் தனித்தனி ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸும் ட்ரெக்கிங் ரூட் முழுவதுமே இருக்குது. அலிப்பிரி நடைபாதையிலே நிறைய கடைகள் இருக்குது. அங்கேயே நமக்கு ஸ்நாக்ஸ், ஃபுட்டு, கூல் ட்ரிங்க்ஸ் எது தேவைப்பட்டாலும் நமக்கு கிடைக்கும். நம்ம எல்லாமே வாங்கிட்டு வெயிட்டை தூக்கிட்டு நடந்து போகணும் என்பது அவசியம் கிடையாது. அலிப்பிரி நடைபாதையிலே அங்கங்கே நிறைய மொபைல் சார்ஜிங் பாயிண்ட்ஸும் வச்சுருக்காங்க. தேவைப்பட்டால் நீங்கள் அங்கேயும் மொபைல் சார்ஜ் பண்ணிக்கலாம். நடைபாதையில் போகக்கூடிய சமயத்திலே ஃபர்ஸ்ட் எய்ட் சென்டர்ஸ் எல்லாம் இருக்கும். அங்கே உங்களுக்கு தேவையான பேசிக் பேராசிட்டமால் டேப்லெட்ஸ் அல்லது பெயின் கில்லர் ஜெல் எது தேவைப்பட்டாலும் அங்கே நமக்கு ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. அலிப்பிரி வழியாக நடந்து போய் திருமலைக்கு ரீச் ஆன உடனேயே ரைட் சைடில் லக்கேஜ் கலெக்ஷன் சென்டர் இருக்கும். அங்கே உங்களுடைய ஸ்லிப்பை கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய லக்கேஜை வாங்கிக்கலாம். அந்த லக்கேஜ் கலெக்ஷன் சென்டர்லேருந்து சிஆர்ஓ ஆஃபீஸ் போகிறதுக்கு சுமார் 1 கிலோமீட்டர்லேருந்து 1.5 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். நீங்கள் நடந்து போயிடுவீங்க அப்படின்னா நடந்து போய்க்கலாம். அல்லது நிறைய லக்கேஜஸ் வச்சுருக்கீங்க, குழந்தைகளை அழைச்சிட்டு போயிருக்கீங்க, நடந்து போக முடியாதுன்னா லக்கேஜ் கலெக்ஷன் சென்டருக்கு ஆப்போசிட்லேயே கீதா உபதேசம் பார்க் இருக்கும். அந்த பார்க்குக்கு முன்னாடியே பஸ் ஸ்டாப் இருக்கும். அங்கே திருமலையில் இருக்கக்கூடிய ஃப்ரீ பஸ்ஸஸ் வரும். அந்த பஸ்ஸஸில் ஏறி கூட நீங்கள் சிஆர்ஓ ஆஃபீஸ் போகலாம். ஆன்லைனில் ரூம் புக் பண்ணியிருக்கீங்கன்னா சிஆர்ஓ ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஏஆர்பி கவுண்டரில் போய் நீங்கள் ரூம் ரெசிப்ட் ஸ்கேன் பண்ணணும். அல்லது ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ண போகிறீங்கன்னா சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் தான் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் இருக்குது. இது இரண்டுமே தேவையில்லை, உங்களுக்கு ஃப்ரீ லாக்கர் கிடைச்சா போதும்னா சிஆர்ஓ ஆஃபீஸ் பக்கத்துலேயே 4 இடங்களில் ஃப்ரீ லாக்கர்ஸ் அண்ட் ஃப்ரீ டார்மெட்ரி ஹால் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. கல்யாண கட்ட வசதியும் இருக்குது. நடைபாதை வழியாக நடந்து போகக்கூடியவங்களுக்கு பிரத்யேகமாக கொடுக்கப்படக்கூடிய இலவச தரிசன டோக்கன் அலிப்பிரி நடைபாதையில் எங்கேயுமே கொடுக்கறது கிடையாது. திவ்ய தரிசன டோக்கன்ஸ் அலிப்பிரி நடைபாதையில் கொடுக்கறது கிடையாது. ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஏதாவது தரிசன டோக்கன் தேவைப்பட்டால் நீங்கள் கீழ்த்திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கிட்டு அலிப்பிரி வழியாக நடந்து போகலாம். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்குறாங்க. எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்குறதுக்கு ஆதார் கார்டு அவசியம். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் திருமலைக்கு ஸ்ரீவாரிமேட்டு வழியாகவோ அலிப்பிரி வழியாகவோ நடந்தும் போகலாம். பஸ், கார், ஜீப் மூலமாகவும் திருமலைக்கு போகலாம். நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன்ஸோ அல்லது உங்ககிட்ட இருக்கக்கூடிய தரிசன டிக்கெட்டோ அலிப்பிரி நடைபாதையில் எங்கேயுமே ஸ்கேன் பண்ண வேண்டிய அவசியமோ சீல் வாங்க வேண்டிய அவசியமோ கிடையாது. இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.